பிரைஸ் தி லார்ட். அவருடைய சுநாமத்திலே யாவரும் வாழ்த்துகிறேன். கடந்த நாளில் என்னோடய தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அண்ணே, பாவம் மன்னிப்பு கேட்டால் இசப்ப தருவாங்களா? கடைசி நேரத்தில் கூட தருவாங்களா? நான் அவன்கிட்ட கேட்டு என்ன பாவம் செஞ்சேன்? இல்லை, முன்னாடி அப்பாவுக்கு தெரியாமல் கேம் விளாடுவேன், பொய் சொல்லுவேன்னு சொன்னான். அப்போது எனக்கு ஒரு காரியம் குத்துச்சு. என்னென்னா, அவன் கேம் விளையாடுறத பாவம்னு சொல்கிறான். ஆனால் என்று நம்ம அதுக்கும் மேலாக என்னென்னமோ செய்கிறோம். நம்ம அதை கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செஞ்சுட்ருக்கோம். ஆண்டவர் விட்டு விலகிறோம். பரலோக நாளை சுதந்திரிப்போமான்னு தெரியாது. ஆனால் பாவம் தெரிஞ்சு செஞ்சிட்டே இருக்கும். அந்த அவனுக்கு எத்தனை வயசு? 11 வயசு தான் இருக்குது அந்த பையனுக்கு. நம்மளுக்கு இன்னும் புதிதாக ரசிக்கப்பட்ட பையன். நம்ம 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு இன்னும் பாவத்தில் தான் இருக்கும். என்னை உட்படுத்தி தான் பேசுகிறேன். நான் நீதிமானாக பேசலை, நானும் பாவி தான். இந்த ஊழியம் தொடங்கப்பட்டதே பாவத்தை விடணும்னு தொடங்கப்பட்ட ஊழியம் தான். நானும் பெரியவனும் பரிசுத்தவானும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செய்கிற தப்பை நியாயப்படுத்துகிறோம். பாவ மன்னிப்புக்கு எதுவாக நம்ம எதுவும் கேட்க மாட்டேங்கிறோம், நியாயப்படுத்தியே இருக்கோம். இது கரெக்டு தானே. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒருத்தங்க சொல்லும்போது அதை கேட்டு திருந்தும்போது தான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம வளர முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.